ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பிரபா. என்னடா அது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்னென்னா வந்து என்னால் சில பர்சனல் ட்ரெஸ்னால் என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல லாஸ்ட்டு 4 months-ஆக. இதுக்கப்புறம் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஆஸ்திரேலியா பற்றி எல்லாத்தையும் நான் வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் ஆஸ்திரேலியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இங்கே சிட்டியில் வந்து டிஎஃப்ஓன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஒரு பெரிய ஷாப்பிங் மால் அது சொல்லுவாங்க, ஷாப்பிங் சென்டர். அங்கே போயிட்டால் வந்து எல்லா கடைகளும் இருக்கும். இந்த மோஸ்ட்லி போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கிளாத்ஸ் இருக்குங்களா, துணி, அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப பிராண்ட் இருக்கும், ரொம்ப வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கும் அதை வாங்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதை இன்றைக்கி போய் பார்ப்போம். அதை பற்றி இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கண்டிப்பாக உள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னென்னா ரொம்ப லேட்டாக போகிறேன். அதை போயிட்டு நம்ம ஒவ்வொரு கடையாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஓவர்வியூவாக அந்த கடையை போய் பார்ப்போம். வெளியிருந்து தான் இன்றைக்கி வீடியோ கேப்சர் பண்ண போகிறேன். இன்னொரு நாளைக்கு வந்து நான் அந்த கடைகளுக்கு உள்ளே போயிட்டு அந்த துணிகள்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய ரேட்டில் எப்படி இருக்குது, அது ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபர்தராக வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நான் அது இதோட வீடியோ வந்து நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து மெல்பர்ன் என்ட்ரன்ஸ் எக்ஸிபிஷன் சென்டருடைய என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போகலாம். இது போனால் தான் வந்து நம்ம டிஎஃப்ஓ வந்து பார்க்க முடியும். இதில் வந்து ரொம்ப கேட்ஸ் இருக்குது.
டில் 10 கேட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேட்டு வழியாக சில இடங்களுக்கு போகலாம். நம்ம வந்து 8 or 9th கேட் வழியாக நம்ம போகிறோம். அந்த கேட்டு வழியாக போனால் வந்து அந்த டிஎஃப்ஓ ஷாப்பிங் சென்டருக்கு போகலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாக காலியாக இருக்குது. இந்த காலையில் வந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 10 to ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இங்கே ரொம்ப ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். இங்கே வந்து பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்கிற இந்த ரூம்ஸ்லாம் கூட இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்க, இங்கே பாருங்கள் பெரிய 2 அப்புறம் இங்கே 3 போட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து டோர்லாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த டோர் வழியாக போனீங்கன்னா வந்து பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ எதுவும் நடக்கலை. இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த ஒயிட் போர்டு தெரியுங்களா, என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் அந்த ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது ரொம்ப பீப்புள் வந்து இங்கே வருவாங்க. அந்த ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பேர் வந்து பல டைரக்ஷன்ஸ்லேருந்து வருவாங்க. அதெல்லாம் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. நான் இன்னொரு டைம் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது என்ன மாதிரி ஈவெண்ட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஈவெண்ட்லாம் இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மெல்பர்ன் எக்ஸிபிஷன் சென்டருக்குள்ளே பாருங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே ஏடிஎம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எதனா பர்ச்சேஸ் பண்ணனாலும் அது மாதிரி இது வந்து ஒரு வெண்டிங் மிஷினு. இது மூலமாக எதனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏர்பாட்ஸு, சார்ஜர் அதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், இந்த மெல்பர்ன் எக்ஸிபிஷன் சென்டருக்கு தெரியுங்களா, இந்த டோர்ஸ் இருக்குங்களா, 1 to 10 இருக்குது. இந்த டோர்ஸ் வழியாக என்னென்ன எங்கெங்கே போகலான்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே போட்டிருக்கு. அது இல்லாமல் இதனுடைய டயக்ராம் போட்டிருக்கு பாருங்கள். இந்த மெல்பர்ன் எக்ஸிபிஷன் சென்டரில் வந்து எந்தெந்த டோர் வழியாக எங்கே போகலாம், அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஷாப்பிங் சென்டர்லாம் எங்கே இருக்குது, அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் தெரியுங்களா, இந்த மெல்பர்ன் எக்ஸிபிஷன் சென்டரில் வந்து இங்கே என்ன மாதிரிலாம் நடக்குது நான் சொன்னேன் தெரியுங்களா. இந்த பெரிய நம்பர்ஸ் இருக்குங்களே 1 to 10, இந்த 6 and 7, இந்த 7th இந்த டோரில் பாருங்கள் இது மாதிரி ஏதோ ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. இவங்களாம் வந்து ஸ்பான்சர்ஸ் போல் தெரியுதுங்க. இங்கே ஏதோ எமர்ஜிங் ஃப்ரண்டையர்ஸ், இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜி அந்த ஹெப்படாலஜி, ஏதோ மெடிக்கல் சம்மந்தமான ஏதோ சொசைட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா ஏதோ மெடிக்கல் சம்மந்தமான ஏதோ ஈவெண்ட் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்களாம் ஸ்பான்சர்ஸ் போல் தெரியுதுங்க. இது எல்லாம் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இதுவும் அதே தான். இது யூஸ்வலாக வந்து இது மேலே டிஸ்பிளே பண்ணுவாங்க. பட்டு இந்த டைம் நான் தெரியல, கீழே வச்சுருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது எல்லாமே. அதே போல் பாருங்கள், 8th டோர்லேயும் அதே சேம் ஈவெண்ட்டு தான் நடக்குது. அந்த 7th and 8th டோரில் இது ஓப்பன் பண்ணால் ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளே ரொம்ப பிக் ஸ்பேஸ் இருக்கும். நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். இதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 to 2000 பீப்புள் உட்கார மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. இது மாதிரி ஈவெண்ட்டெலாம் நம்ம கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். பட் இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. அது நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இது பாருங்கள், இது தான் சொன்னது தெரியுங்களா, த்ரூ டு த எக்ஸிபிஷன் சென்டர் டோர்ஸ் 11 to 21. இந்த டோர்ஸ் 11 to 21 வழியாக போனால் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இது வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டு இந்த டிஎஃப்ஓ பார்க்க போகிறோம். இந்த எக்ஸிபிஷன் சென்டரில் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே கடைகளும் இருக்குது. இது ஏதோ கோல்டு ஃபீல்ட்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள்.
அதுக்கப்புறம் சுற்றி பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே ஏதோ டிஸ்பிளேலாம் வச்சுருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 14 to 21 வரைக்கும் டோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டோருக்குள்ளே வந்து என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த டிஸ்பிளேயில் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். ஆஃப்டர் 5 o'clock தான் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கேன். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சிட்ருக்கு. ஏன்னா எனக்கு ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கி சீக்கிரம் வர முடியல. நம்ம இன்னொரு நாள் வந்து சீக்கிரம் வந்தால் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ பண்ணி சேனலில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், மெல்பர்ன் கன்வென்ஷன் எக்ஸிபிஷன் சென்டரில் இதுக்குள்ளே வந்து அந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்களா, வாட்ஸ் ஆன் டுடே, என்ன மாதிரி ஈவெண்ட் இன்றைக்கி நடக்குது, அப்கமிங் ஈவெண்ட்ஸு, இங்கே பாருங்கள் அப்கமிங் ஈவெண்ட்ஸு, என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே வருதுன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன ஈவெண்ட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள், நமக்கு நல்லாவே இங்கே தெரியுது. நம்ம இது வழியாக தான் வந்து இப்போ நம்ம டிஎஃப்ஓ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே பேன் பசிஃபிக், இந்த பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப ஷாப்பிங் சென்டர்ஸ்லாம் கூட இருக்குது, பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர்ஸு. நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது, இதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அதிக நாட்கள் தேவைப்படும். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த டிஎஃப்ஓ சென்டருக்குள்ளே போயிட்டு அந்த கடைகள், என்ன கடைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அவுட்டரில் மட்டும் பார்க்க போகிறோம். உள்ளே பார்க்க முடியாது, என்ன டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மெல்பர்ன் எக்ஸிபிஷன் சென்டருக்குள்ளே சில கடைகள், இந்த கடைகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. இது என்ன மாதிரி கடைகள்லாம் வந்து இந்த சாப்பிட்ற கடைகள் தான் நினைக்கிறேன் எல்லாமே. அப்புறம் வந்து இந்த பாரு, அது போல் ஷாப்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. அங்கே போட்டிருக்கு பாருங்கள் டிஎஃப்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி கடைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்து கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிஎஃப்ஓ. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டவுன் ஸ்டார் போய் பார்ப்போம். டவுன் ஸ்டாரில் என்னென்ன கடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு டவுன் ஸ்டாரில் இறங்கணுன்னு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. இந்த ஃபுட் கோர்ட்டில் எல்லா கடைகளும் இருக்குது. நம்ம பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, சப்வே இருக்குது, ஏதோ சைனீஸ் கடைகள் எல்லாம் இருக்குது. அதுமாதிரி கடைகள்லாம் இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த டிஎஃப்ஓவில் வரவங்க வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே அதிகமோ இல்லை ஈவினிங்கோ சாப்பிட்டுட்டு போவாங்க. இந்த கடைகளுக்குள்ளெலாம் நம்மளால் போக முடியல இப்போதைக்கு. அப்படியே பார்த்துக்குங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆன பிறகு வந்திருக்கேன். அதான் பாருங்கள், யாருமே இல்லை பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வேலி கேர்ள்ஸு இந்த மாதிரி கடை. அந்த கடைகள்லாம் கூட பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸுக்கு சம்மந்தமான ட்ரெஸ்ஸஸ் தான் இது எல்லாமே இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே ஃபுல் ஆஃப் இந்த ஷூ கடை நினைக்கிறேன். இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஷூஸ் இருக்குது. இது ஒரு கடை நெவர்த் லேண்டுன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் கடை தான் ஃபுல்லாகவே. அவங்களும் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜெர்கின் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஜெர்கின் எங்களுக்கு சரியாக அமையல, அதனால் வந்து வேறு ஒரு நாள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி எல்லா கடையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கடை பாருங்கள், இது வந்து ஃபுல் ஆஃப் சென்ட் கடை. இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சென்ட் வந்து இது விற்கிறாங்க இங்கே. இது ஃபுல்லாகவே வந்து இந்த லேடிஸ் பேக்ஸ் வச்சுருப்பாங்களே, ஹேண்ட் பேக்ஸ், அது மாதிரி கடை இது. எல்லாமே பாருங்கள், இந்த கடையில் பாருங்கள் எல்லாமே வந்து 50% ஆஃப் கிடைக்குது. நாங்கள் இப்போ ஒரு கடைக்கு போனோம், ரசல்ஸ் அத்லெட்டிக்னு சொல்லிட்டு, அங்கே ஃபுல்லாக ஜெர்கின் தான் இருக்கும். அந்த ஜெர்கின் கடைக்கு போனோம். அந்த கடையும் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் தான். எல்லாமே எந்த பொருள் எடுத்தாலும் 50% ஆஃபு. ஓரோட்டோன்னு சொல்லிட்டு பாருங்கள், இது ஒரு கடை. இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எல்லாமே இந்த லேடிஸ் ஐட்டம் தான் இருக்குது. இந்த கடை வந்து பாஸ், இந்த சேம் ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் தான். எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் தான், எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இந்த கடைக்கு நான் வந்திருக்கேன். இது எல்லாமே ஃபுல் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், அந்த ஜெர்கின் எல்லாமே இருக்கும். ஃப்ரம் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த கடை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேரா. இது ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸஸ் தான். இதுவும் கடை பார்த்தீங்களா, இந்த கடை பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மூடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம என்ன ரொம்ப லேட் டைம் வந்திருக்கோம். இந்த கடை கூட க்ளோஸ்டு தான். சன் கிளாஸஸ் செட். இது வந்து ஒரு ஃபேமஸான கடை, சாக்லேட் கடை, லிண்ட்னு சொல்லுவாங்கள்ல. இது எல்லா வெரைட்டியான சாக்லேட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் ஊருக்கு போகும்போது இந்த லிண்ட்டில் தான் வந்து சாக்லேட் வாங்கி போயிருந்தேன். எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து இந்த மிட்டாய் நினைக்கிறேன், பஞ்சு மிட்டாய், அதை மேக் பண்ணுற மிஷினு. இது ஆட்டோமேட்டிக்காக மேக் பண்ணோம். நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பே பண்ணிட்டா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பஞ்சு மிட்டாய் மேக் பண்ணி இது மூலமாக வெளியே தருவோம். நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு, ஆக்சுவலாக வந்து இது குழந்தைங்களுக்கு உண்டானது.
இந்த கடை பார்த்தீங்கன்னா வந்து 70% ஆஃப் அதிகபட்சமாக தராங்க. எல்லா ஷாப்ஸ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாக்கெட் ஜெர்கின் தெரியுங்களா, அந்த ஐட்டம் வந்து குறைஞ்சிருக்கு. வின்டரில் தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த ஐட்டம் எல்லாமே கம்மியாக இருக்குது. இந்த கடை பாருங்கள், வைல்ட் ரீனோ. இது ஃபுல்லாக வந்து ஒரு ஷூ கடை. எல்லா வெரைட்டி ஆஃப் ஷூஸ், ஹை பிராண்ட் ஷூஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லியான ஷூஸ்லாம் இங்கே இருக்கும். இது ஒரு வாட்ச் ஸ்டேஷன். இங்கே பாருங்கள் என்ன மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபாசில், டீசல், எம்பரர் எல்லா மாதிரி பிராண்ட்ஸ்லாம் கூட இங்கே கிடைக்குது நமக்கு வாட்ச்சு. ஐ திங்க் இது ஃபுல்லாகவே வந்து யூஎஸ் பிராண்டுன்னு நினைக்கிறேன் அந்த வாட்சஸ் எல்லாமே. பீட்டர் ஜாக்சன். ஐ திங்க் இது வந்து என்னென்னா இந்த ஃபார்மலாக இந்த ஆஃபீஸுக்கு போவாங்க தெரியுங்களா, கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு, அது மாதிரி கோட் ஷூட்ஸ்லாம் வந்து அந்த பீட்டர் ஜாக்சன் கடையில் கிடைக்கும். இந்த கடையில் பாருங்கள் 20% ஆஃப் வரைக்கும் நமக்கு இங்கே கிடைக்குது. ஸ்கெச்சஸ். இந்த ஸ்கெச்சஸ் ஷூ பார்த்துருக்கோம் தெரியுங்களா, அந்த கடை பாருங்கள். இது வந்து ஒரு பிராண்டட் ஷாப்பு. அந்த ஷூஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம போக முடியாது, எல்லாமே வந்து ஆஃப் ஷட்டரில் இருக்குது கடை எல்லாமே. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்துட்டுருக்காங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு கடைக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த கடை பாருங்கள், பிக் சேல் அப் டு 70% ஆஃப். இந்த கடையில் வந்து மேக்ஸிமம் 70% ஆஃப் தராங்க. இங்கே நான் ஆஸ்திரேலியா வந்துட்டு, அதுவும் இந்த டிஎஃப்ஓ சென்டருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு போன கடை இந்த கடை தாங்க, கார்னர். இந்த கார்னர் கடையில் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஜாக்கெட் எடுத்தேன். அது வந்து சம்மர் ஜாக்கெட், அதுக்காக எடுத்தேன். செம்மையாக இருந்தது. இது வந்து ஒரு மீடியம் பட்ஜெட், யாரெல்லாம் மீடியம் பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க வந்து அந்த கடையில் போய்ட்டு வாங்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரம் $20 நமக்கு ஜாக்கெட் கிடைக்கும். இது சம்மர் ஜாக்கெட். இந்த கடை பாருங்கள், இந்த கடை பேர் வந்து காட்டன் ஆன். இந்த கடையில் கூட நான் போயிட்டு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்.
அது வந்து ஒரு ஃபுல் ஆஃப் க்ளாத்திங் ஷாப்ஸ் தான். எல்லா கிளாத்தும் நமக்கு கிடைக்கும் அங்கே. அதுபோல் இங்கே ரொம்ப கடைகள் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு ஷாப்ஸ் தான் இருக்கும். லோ பிராண்ட்லேருந்து ஹை பிராண்ட் வரைக்கும் இருக்கும். சில கடைகள் வந்து ஹை பிராண்டுக்குன்னு சேல்ஸ் பண்ணுறதுக்கு சில கடைகள் இருக்குது. இந்த மீடியம் பட்ஜெட்டில் யாரெல்லாம் வாங்க நினைக்க அது மாதிரி கடைகள்லாம் கூட இருக்குது. யாருன்னா வாங்கினா இங்கே வந்து டிஎஃப்எல் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாம் அந்த சென்ட்டு கடை, அப்புறம் வந்து நம்ம பியூட்டி அழகுபடுத்திக்கிட்டுனா கூட அதுமாதிரி கடைகள்லாம் கூட இங்கே இருக்குது. அது மாதிரி திங்ஸ்லாம் கூட நம்ம இங்கே வாங்க முடியும். வந்து ஓவரால் இங்கே செமையாக இருக்கும். எல்லாமே நமக்கு இந்த ஹை லைஃப் ஸ்டைலில் வாங்க நினைக்கிறவங்க அது மாதிரி திங்ஸ்லாம் கூட இங்கே வாங்கலாம். இந்த கடை பாருங்கள், மொபைல் ஹார்பர். ஐ திங்க் இங்கே ஒன்லி மொபைல்ஸ் மட்டும் தான் இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது போனதில்லை இது வரைக்கும். அந்த பேரை பார்த்து நான் புரிஞ்சிக்க முடியுது. அண்டர் ஆர்மோர் இந்த கடை பேர். செம்மையாக இருக்குது பாருங்கள். இது டீ டு டீ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் ஷாப்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த வெசல்ஸ் ஷாப்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த வீட்டுக்கு தேவையானது இந்த குக்கரு, தவா, அது போல் ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இங்கே வாங்கலாம். இந்த கடை பேர் வந்து த ஹவுஸ். ரீபுக் அந்த கடைலாம் கூட இங்கே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும். யாரெல்லாம் என் சேனல் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இதனுடைய அட்ரஸ் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். வந்து கண்டிப்பாக இதை பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுதான் வந்து ஃபுட் கோர்ட்டு. இந்த டிஎஃப்ஓக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டு. இது அதர் சைடு ஃபுட் கோர்ட்டுக்கு. இங்கே 2 ஃபுட் கோர்ட் இருக்குது. இது அதர் சைடு இருக்கிற ஃபுட் கோர்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கிலீஷ் ஃபுட்டில் இருந்து சைனீஸ் ஃபுட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து 2 இந்தியன் ஸ்டோர்ஸும் இருக்குது. அப்புறம் காஃபி சென்டர் எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு தேவையான இங்கே பாருங்கள், அங்கே ஒரு வியட்நாமீஸ் கடை இருக்குது. இன்றைக்கி ஜஸ்ட்டு டவுன் ஸ்டேர்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். இது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு இருக்குது. 2 ஃப்ளோர்லேயும் வந்து ஃபுல் ஆஃப் கடைகள் தான். இன்றைக்கி டவுன் ஸ்டேர்ஸ் மட்டும் தான் ஜஸ்ட்டு வெளியே மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா வந்து லேட்டாக வந்ததுனால கடைகள்லாம் மூடிட்டாங்க. கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு வந்து நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துங்க. இதான் வந்து டிஎஃப்ஓட என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும். இதில் டிஎஃப் இந்த போட்டிருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டிஎஃப்லேருந்து நம்ம இதுக்கப்புறம் நேராக போயிட்டு ட்ராம் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியது தான். அது போகிற வழியில் என்னென்ன மாதிரி கடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓவரியாக பார்த்துக்கிட்டே போவோம்.
செலிப்ரேஷன்ஸ் ஆர்ட் சவுத் வேர் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு கடை பாருங்கள். இது எல்லாமே டிஎஃப்ஓ விட்டு வெளியே இருக்குது. ஜஸ்ட் வந்து இது ஒரு ஸ்நாக்ஸ் கடை. இங்கேருந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் அந்த சில கம்பெனிஸ் நமக்கு தெரியுது பாருங்கள். கேபிஎம்ஜி, ட்ரான்ஸ் அர்பன், இது எல்லாமே வந்து ஒரு பிக் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸோட பில்டிங்ஸ்லாம் இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. மக்கள் எல்லாமே பாருங்கள் அந்த டிஎஃப்ஐ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த டிஎஃப்ஓ சுற்றி ரொம்ப இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. எல்லா விதமான ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்கும். எல்லா கண்ட்ரியோட ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு மல்டிநேஷ்னாலிட்டி கண்ட்ரி. எல்லா விதமான ரெஸ்டாரண்ட்ஸும் நம்ம இங்கே பார்க்க முடியுதோம். இதே சமயம் இந்த சைடு நம்ம போகிறோம் தெரியுங்களா, இது ஃபுல் ஆஃப் பார்ஸ் தான். எல்லா விதமான பாரும் இங்கே இருக்கும். லோ பிராண்ட்லேருந்து ஹை பிராண்ட் வரைக்கும் எல்லா பார்ஸும் நம்ம இங்கே பார்க்க முடியுதோம். சொன்னோம் பார்த்தீங்களா, இது ஒரு பாரு. இந்த பாரில் நமக்கு தெரியுது பாருங்கள். இந்த பாரில் வந்து இந்த வைன்ஸ் என்னென்ன மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஸ்கி, ரம், அது போல் அதனுடைய ரேட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப பாரில் வந்து இந்த மியூசிக்லாம் கூட நடக்கும். டான்ஸ் அண்ட் மியூசிக்கு. இந்த ரொம்ப பேர் வந்து இந்த குடிப்பிரியர்கள் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்களாம் குடிச்சிக்கிட்டு அந்த டான்ஸ் மியூசிக்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு அவங்க டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அமேசிங்காக இருக்கும். பாருங்கள் அந்த வியூ செம்மையாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் வந்திருக்கோம். இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரொம்ப மக்கள் வந்து ஜாகிங்லாம் போயிட்டு இந்த ஈவினிங் டைமை வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து யாரா ரிவர். இங்கே பாருங்கள், யாரா ரிவரோட ஒரு பகுதி தண்ணி வந்து இந்த பக்கம் வழியாக போகுது. ஆக்சுவலாக வந்து மெயின் யாரா ரிவர் வந்து இந்த ஃப்ரெண்டஸ் ஸ்டேஷன் வழியாக போகுது. அதை வந்து இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு. பட் இது அதனுடைய ஒரு பகுதி தான். இந்த பக்கம் அந்த வாட்டர் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. இது வந்து ஒரு பார். இந்த போட் பில்டர்ஸ் யார்டுன்றது பார் அண்ட் கேஃபே ரெண்டுமே இங்கே சேர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த போர்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள். இது எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷன்ஸ் இங்கே போட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்ணால் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட் போய் பாருங்கள். இந்த வெப்சைட் போனீங்கன்னா வந்து அந்த டிஎஃப்ஓடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஹலோ மக்களை, இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த சன் செட் ஆக போகுது. அதோட வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ மக்கள் பாருங்க அங்கே நின்றுட்டு இந்த ஆப்போசிட் சைடில் நின்றுக்கிட்டு எல்லாமே அந்த வியூ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. அதான் வந்து பேன் பசிபிக் பில்டிங். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த பக்கம் வந்துட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், இந்த சிட்டியில் இருக்கிற பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ ஆசமாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இந்த பில்டிங்ஸ் ஒவ்வொன்றும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே ரொம்ப கம்பெனிஸ் இருக்குது இந்த பில்டிங்ஸில். நமக்கு எல்லா பில்டிங் போக கண்டிப்பாக ஆக்சஸ் இருக்காது. பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு வியூ தெரியணுன்றதுக்காக நான் இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பிக் ஜெயிண்ட் வீல். இந்த ஜெயிண்ட் வீல் இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க்கிங் இல்லை, பட் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றிட்டுருக்கு. பட்டு இது வந்து ஒரு மீடியமான ஜெயிண்ட் வீல் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா பிக் ஜெயிண்ட் வீல் வந்து நான் ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தேன், ரொம்ப ஹைட்டாக இருந்தது. எஸ், சூப்பராக இருக்குது இந்த ஜெயிண்ட் வீலு. ஆசம், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ஜெயிண்ட் வீலுக்கு முன்னாடி வந்து மெல்பர்ன் ஹேஷ்டேக் போட்டு எல்லாமே இங்கே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெல்பர்ன் ஹேஷ்டேக் போட்டிருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபோட்டோஸ் கடையில் இருந்து எல்லாமே இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட். இந்த ஃபோட்டோ கடை வந்து என்னென்னா, உனக்கு எதனா வந்து ஒரு வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வியூவிலேருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த கடையில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க நமக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் எடுத்து தருவாங்க. இந்த ஜெயிண்ட் வீல் பாருங்கள், செம்ம ஆசமாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அது கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் கூட இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. என் சன் பாருங்கள், இங்கே வந்து அவன் போஸ் கொடுத்துட்ருக்கான் பாருங்கள். டிஃப்ரெண்ட் போஸ் கொடுத்து அதில் விளையாடிட்டு இருக்கான். அது வந்து ஏதோ லைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. அதில் ஏதோ நின்று அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக லைட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயும் பாருங்கள், என்னுடைய சன் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான்.
சூப்பருங்க. உண்மையிலேயே மெல்பர்ன் வந்து பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இங்கே வரணும். இன்னொரு டே வந்து நம்ம முடிக்க போகிறோம். நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். மெல்பர்ன் எக்ஸிபிஷன் சென்டர் பார்த்தீங்களா, இது இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். இதோட இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. உங்களுக்கு முக்கியமாக இன்னொன்று காட்டணும்னு நினச்சேன், அது பட் இப்போ காட்ட முடியல. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், க்ரௌன். அங்கே பார்த்தீங்களா, க்ரௌன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த க்ரௌனில் வந்து எல்லாமே இந்த கேம்ஸ் இருக்குதுனால கேம்பிளிங் சம்மந்தமான இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் தியேட்டர்ஸ் இருக்குது, வில்லேஜ் சினிமா இருக்குது. அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கலாம் ஒரு நாளைக்கு போயிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த டிஎஃப்ஓ, அதுக்கப்புறம் இந்த மெல்பர்ன் எக்ஸிபிஷன் சென்டர்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன். ஜஸ்ட் ஓரியோ தான் காட்டினேன். பட் நம்ம எதுவுமே உள்ளே போய் பார்க்க முடியல. உள்ளே போய் பார்க்கலனா கூட உங்களுக்கு இந்த ஓரியோ பார்த்ததில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கே என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் லேட்டாக வந்ததுனால என்னால் உள்ள கடைகளுக்கு போக முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு வந்து நான் உள்ளே போயிட்டு என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக என் சேனலில் போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.